தேங்காய், இப்ப பாரேன், இந்த கற்பூரத்தை ஏத்துன உடனே நம்மளுடைய முக்கியத்துவம் எல்லாம் காணாம போயிடும். ஆனா இந்த கற்பூரத்துல அப்படி என்ன விசேஷம் இருக்கு? மகளே, உன்னோட பக்தி மற்றும் ஆரத்தியில நாங்க மிகவும் மகிழ்ச்சியானதுனால எங்களால உனக்கு தரிசனம் வழங்காம இருக்கவே முடியல. ஆனா அன்னையே, கற்பூர ஆரத்திக்கு முன்னாடி தேங்காயும் வாழைப்பழமும் பேசிட்டு இருந்த விஷயத்த நான் முழுசா கேட்டேன் அன்னையே. அப்படி இந்த கற்பூரத்துல அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதுல எது மிக சிறந்ததுன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல அன்னையே. இந்த தேங்காய வாழைப்பழமும் தன்னையே தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட பிரசாதமா மாற முடியும். பூக்கள் அதோட நறுமணத்தை வீசி நம்ம மகிழ்விச்சு ஆனந்தப்படுத்தும். ஆனா கற்பூரம் தன்னையே எரிச்சுக்கிட்டு ஒளியை ஏற்படுத்தும். அதோட ஒளி எங்களோட மோதி இன்னும் திவ்யமாகும். பக்தர்களுக்கு இடையில எங்களோட தெய்வீகத்தை அது பரப்பும் மற்றும் அவங்களோட பக்தி உணர்ச்சியை மேலும் அதை அதிகரிக்க